சிஎம் சார், இதை சீரியஸா எடுங்க, உங்களுக்குத்தான் சிக்கல். விஜய் கவனத்திற்கு சென்ற ஷாக் ரிப்போர்ட். தாவேக்க ஆட்சி அமைத்த பின்பு தமிழகத்தில் புற்றீசல் போன்று திடீரென தாவேக்க கொடிகட்டிய வாகனங்களை பல இடங்களில் பார்க்க முடிகிறது. இப்படி தாவேக்க கொடிகட்டிய வாகனங்கள் அதிகரிப்பதில் பின்னணியில் பல அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து முக்கிய பிரபலம் தெரிவிக்கையில், ஊரில் உள்ள நிறைய அயோக்கிய பயல்கள் கட்சி பின்னாடி ஒளிந்து அயோக்கியத்தனங்கள் செய்திட பெரிய கார்களில் தாவேக்க கொடியுடன் வீதி உலா செல்ல தயாராகிவிட்டனர். இப்பொழுதே இதை ஒழுங்குபடுத்துங்கள். யார் கொடி கட்டுவது என்பதற்கு வரைமுறை கொண்டு வாருங்கள், முதல்வர் விஜய் அவர்களே என தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்த தகவலை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. காரணம், முதல்வராக விஜய் பதவியேற்று 1 மாதம் கூட ஆகாத நிலையில் அடுத்தடுத்து நடந்த சில சம்பவங்களை புரிந்து கொண்டாலே தாவேக்க கொடி கட்டி உலாவரும் காரின் சூட்சமம் புரியும். முதல்வராக ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு தமிழகம் முழுவதும் சுமார் 700க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டார் முதல்வர் விஜய். அதன்படி திருப்பரங்குன்றம் பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் சில டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டது. குறிப்பாக இந்த டாஸ்மாக் கடை அருகிலேயே பெண்கள் பள்ளி உள்ளது. அந்த பள்ளிக்கு செல்லும் மாணவிகள் இந்த டாஸ்மாக் கடையை கடந்து செல்லும் போது மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளாகி வருகிறார்கள் என்கிற செய்தி தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருந்தது. இப்படியான ஒரு சூழலில் முதல்வர் விஜய் பதவியேற்ற உடனே சம்பந்தப்பட்ட அந்த டாஸ்மாக் கடை மூடப்பட்டது பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய பாராட்டை முதல்வர் விஜய்க்கு பெற்றுத்தந்தது. ஆனால் மூடப்பட்ட டாஸ்மாக் கடை அடுத்த சில நாட்களில் திறக்கப்படுகிறது. இதற்கு கடையில் இருக்கும் பழைய ஸ்டாக் கிளியர் செய்வதற்காக திறக்கப்பட்டது என்று டாஸ்மாக் கடை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அடுத்தடுத்து தொடர்ந்து இந்த கடை வழக்கம் போல் செயல்பட தொடங்கியதும் மேலும் புதியதாக டாஸ்மாக் சரக்கு லோடு வந்து இறங்கியது செய்தியாக வெளியானது. அப்போது இந்த டாஸ்மாக் கடை தாவேக்க நிர்வாகிகளுக்கு சொந்தமான கடை என்றும் செய்திகள் வெளியாக முதல்வர் விஜய்க்கு பொதுமக்கள் மத்தியில் அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் செய்திகள் வெளியானது. இது குறித்து விசாரித்ததில் அந்த கடை உரிமையாளர் தாவேக்க கொடி கட்டிய வாகனத்தில் வலம் வந்தது தெரியவந்தது. ஆனால் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்பு வரை அதிமுகவில் இருந்த அந்த நபர் தன்னுடைய டாஸ்மாக் கடை மூடப்பட்டதும் தன்னுடைய காரில் தாவேக்க கொடியை மாட்டிக்கொண்டு தான் தாவேக்கவில் இணைந்து விட்டேன், நாங்கள் ஆளும் கட்சி என தெரிவித்து வந்திருக்கிறார். அதாவது தன்னை ஆளும் கட்சி நிர்வாகியாக காட்டிக்கொண்டால் மூடிய தன்னுடைய டாஸ்மாக் கடையை மீண்டும் திறந்து ஓட்டினால் யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் என்கிற நோக்கில் அந்த நபர் தன்னுடைய காரில் தாவேக்க கொடியுடன் வலம் வந்திருக்கிறார். இப்படி தங்களுடைய தொழில்களை காப்பாற்றவும் பணம் சம்பாதிக்கவும், குறிப்பாக கடந்த ஆட்சி காலத்தில் போன்றே கட்ட பஞ்சாயத்து என பணம் சம்பாதிக்க பலரும் தங்களை ஆளும் கட்சியினராக காட்டிக்கொள்ள தாவேக்க கொடியுடன் வலம் வருவதாக முதல்வர் விஜய் கவனத்திற்கு தகவல் சென்றிருக்கிறது. அந்த வகையில் இப்படி தமிழகம் முழுவதும் புற்றீசல் போல் அதிகரித்து வரும் தாவேக்க கொடி கட்டிய கார்கள் குறித்தும் மேலும் குற்றச் செயல்களில் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளவும் ஒரு கூட்டம் தாவேக்கவில் இணைந்து வருவது தாவேக்க எதிர்காலத்திற்கு நல்லது அல்ல என்கிறது அரசியல் வட்டாரங்கள்.